ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இன்னும் ஒரு வாரத்திலே 10 நாளிலே ஆடி பிறக்க இருக்கின்றது. ஆடி மாதம் அற்புதமான மாதம். அதாவது தமிழகத்திலே தொன்றுதொட்டு நடைபெறுகின்ற வைபவங்கள் என்பது மிக சிறப்பு வாய்ந்தவை. ஆன்மீகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முறையை இணைத்து வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆன்மீகம் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையே கிடையாது. ஆக அப்படிப்பட்ட அற்புதமான இந்த நம்முடைய தர்மமானது இந்த ஆடி மாத வழிபாட்டுக்கு மிக மிக சிறப்புகளை சொல்லி இருக்கின்றது. ஒரு வாரத்துக்கு முன்பே எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், நம்முடைய இல்லங்களிலே ஒரு உதாரணத்துக்கு வைத்துக்கொள்வோம். நம்முடைய உயரதிகாரி வருகின்றார். நம்முடைய இல்லத்துக்கு நாம் வேலை செய்கின்ற அலுவலகத்திலே இருக்கின்ற உயரதிகாரியோ அல்லது முதலாளியோ நம்முடைய இல்லத்திற்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டால், நாம் இல்லத்தை எத்தனை தூரம் அழகாக சுத்தம் செய்து புதிதாக விளக்குகளை எல்லாம் மாட்டி அழகுபடுத்தி அவர்களை வரவேற்பதற்காக காத்திருப்போம். அதுபோல நம்முடைய இல்லங்களிலே அம்மன் வாசம் செய்கின்ற மாதம் ஆடி மாதம். அற்புதமான மாதம். இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்மன் வழிபாடு செய்கின்ற இல்லங்களிலே 16 பேரும் கிடைக்கும் என்பது ஐதீகம். கலையாத கல்வி, குறையாத வயது, ஓர்கபடு வாராத நட்பு. அபிராமி பட்டர் பாடினாரே, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். அலையாழி அரிதுயினும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே. அலையாழி அரிதுயினும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே. அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி